ஹரே கிருஷ்ணா. எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்ய பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைதா கதாதாரா சிவாசாரி கௌரபக்தவருந்தா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 16. அத்தியாயத்தின் தலைப்பு தெய்வீக மற்றும் அசுர இயல்புகள். பதம் 23. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா, அகில உலக கிருஷ்ண பக்தி கழக ஸ்தபக ஆச்சாரியார். மொழிபெயர்ப்பு: சாஸ்திர விதிகளை புறக்கணித்து தனது மனம் போன போக்கில் செயல்படுபவன் பக்குவத்தையோ சுகத்தையோ பரம இலக்கையோ அடைவதில்லை. பொருளுரை: முன்பே விவரிக்கப்பட்டபடி சாஸ்திரங்களின் விதிகள் மனித சமூகத்தின் பல்வேறு பிரிவுகளுக்கும் நிலைகளுக்கும் கொடுக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொருவரும் இந்த சட்ட திட்டங்களை பின்பற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றனர். இவற்றை பின்பற்றாமல் தனது மனம் போன போக்கில் காமம், கோபம் மற்றும் பேராசையின்படி ஒருவன் செயல்பட்டால் அவன் தனது வாழ்வில் என்றுமே பக்குவம் அடைய முடியாது. வேறு விதமாக கூறினால், ஒரு மனிதன் இவ்வெல்லா விஷயங்களையும் கொள்கை அளவில் அறிந்தவனாக இருந்தாலும் தனது சொந்த வாழ்வில் இவற்றை ஈடுபடுத்தாதவரை அவன் மனித இனத்தின் கடநிலையைச் சேர்ந்தவனாகவே அறியப்படுகிறான். மனித வாழ்வில் உள்ள உயிர் வாழ்வை உன்னத தளத்திற்கு உயர்த்துவதற்காக கொடுக்கப்பட்டுள்ள விதிகளை பின்பற்றுவான் என்றும் விவேகத்துடன் செயல்படுவான் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றான். ஆனால் அவ்விதிகளை பின்பற்றாவிடில் அவன் தன்னை தாழ்த்திக் கொள்கிறான். அதே சமயம் அவன் இந்த சட்ட திட்டங்களை பின்பற்றினாலும் இறுதியில் முழுமுதற் கடவுளை பற்றிய அறிவின் தளத்தினை அடையாவிடில் அவனது அறிவு அனைத்தும் விரயமாகின்றது. அவ்வாறு அவன் முழுமுதற் கடவுள் இருப்பதை ஏற்றுக்கொண்டாலும் அந்த இறைவனின் தொண்டில் தன்னை ஈடுபடுத்தாவிடில் அவனது முயற்சிகள் வீணாகி விடுகின்றன. எனவே ஒருவன் தன்னை படிப்படியாக கிருஷ்ண உணர்வு மற்றும் பக்தி தொண்டில் தளத்திற்கு உயர்த்தி கொள்ளுதல் அவசியம். அதன் பின்னரே அவன் பக்குவத்தின் மிக உயர்ந்த நிலையை அடைய முடியும். இல்லையில் முடியாது. தெரிந்தே விதிகளை மீறுபவன் காமத்தில் செயல்படுகின்றான். இது தடை செய்யப்பட்டுள்ளது என்பதை அவன் அறிகின்றான். இருந்தும் அவ்வழியில் செயல்படுகின்றான். இதுவே மனம் போன போக்கில் நடப்பது என்று அழைக்கப்படுகின்றது. இதனை செய்ய வேண்டும் என்று அவன் அறிவான். இருந்தும் அவன் அதனை செய்வதில்லை. எனவே மனம் போன போக்கில் நடப்பவன் என்று அவன் அழைக்கப்படுகின்றான். இத்தகைய நபர்கள் முழுமுதற் கடவுளால் புறக்கணிக்கப்பட வேண்டியவர்கள். இவர்கள் மனித வாழ்வின் பக்குவத்தை அடைய முடியாது. மனித வாழ்க்கை முக்கியமாக ஒருவனது இருப்பை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கானதாகும். சட்ட திட்டங்களை பின்பற்றாதவனால் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள முடியாது. சுகத்தின் உண்மையான தளத்தையும் அடைய முடியாது. பதம் 24. மொழிபெயர்ப்பு: எது கடமை என்றும் எது கடமை அல்ல என்றும் சாஸ்திரங்களின் விதிகளால் ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும். படிப்படியாக ஏற்றம் பெறுவதற்கு இத்தகைய சட்ட திட்டங்களை அறிந்து அவன் செயல்பட வேண்டும். பொருளுரை: 15ஆம் அத்தியாயத்தில் கூறப்பட்டுள்ளபடி வேதங்களின் எல்லா சட்ட திட்டங்களும் கிருஷ்ணரை அறிவதற்கானவையே. பகவத்கீதையிலிருந்து ஒருவன் கிருஷ்ணரை புரிந்து கொண்டு கிருஷ்ண உணர்வில் நிலை பெற்று பக்தி தொண்டில் தன்னை ஈடுபடுத்தினால் அவன் வேத இலக்கியங்களால் அளிக்கப்படும் ஞானத்தின் மிக உயர்ந்த பக்குவ நிலையை அடைந்தவன் ஆவான். பகவான் சைத்தன்ய மகாபிரபு இந்த வழிமுறையை மிகவும் எளிமையாக்கினார். அவர் மக்களிடம் ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்று உச்சரித்து இறைவனுடைய பக்தி தொண்டில் ஈடுபட்டு விக்கிரகங்களுக்கு நெய்வேத்தியம் செய்யப்பட்ட பிரசாதத்தினை உட்கொள்ளுமாறு மட்டுமே வேண்டினார். இத்தகைய பக்தி செயல்கள் அனைத்திலும் நேரடியாக ஈடுபட்டிருப்பவன்
வேத இலக்கியங்கள் எல்லாவற்றையும் கற்றறிந்தவனாக அறியப்பட வேண்டும். அவன் பக்குவமான முடிவிற்கு வந்துள்ளான். கிருஷ்ண உணர்வில் இல்லாதவரும் பக்தி தொண்டில் ஈடுபடாதவர்களுமான சாதாரண மனிதர்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை வேத விதிமுறைகளை வைத்து முடிவு செய்ய வேண்டும். எந்தவிதமான எதிர்வாதமும் இன்றி வேத விதிகளுக்கு ஏற்ப செயல்பட வேண்டும். இதுவே சாஸ்திரங்களின் விதிகளை பின்பற்றுதல் என அழைக்கப்படுகிறது. கட்டுண்ட ஆத்மாவில் காணப்படும் 4 முக்கிய குறைபாடுகளான பக்குவமற்ற புலன்கள், ஏமாற்றும் இயல்பு, தவறு செய்தல், மாயையின் வசப்படுதல் ஆகியவற்றிற்கு அப்பாற்பட்டவை சாஸ்திரங்கள். கட்டுண்ட வாழ்வில் உள்ள இந்த 4 முக்கிய குறைபாடுகள் சட்ட திட்டங்களை வகுக்கும் தகுதியை மனிதனிடமிருந்து நீக்கிவிடுகின்றன. எனவே இந்த குறைபாடுகளுக்கு அப்பாற்பட்டு விளங்கும் சாஸ்திர விதிகள் எல்லா சாதுக்கள், ஆச்சாரியர்கள் மற்றும் மகாத்மாக்களால் எந்த மாற்றமும் இன்றி ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. ஆன்மீக அறிவு சம்பந்தமாக இந்தியாவில் பற்பல குழுக்கள் உள்ளன. அவர்கள் பொதுவாக 2ஆக பிரிக்கப்படுகின்றனர்: அருவவாதிகள் மற்றும் உருவவாதிகள். இருப்பினும் இந்த இரு பிரிவினருமே வேதங்களின் கொள்கைகளுக்கு ஏற்ப தங்களது வாழ்வை நடத்துகின்றனர். சாஸ்திரங்களின் கொள்கைகளை பின்பற்றாமல் யாரும் பக்குவ நிலைக்கு தன்னை உயர்த்தி கொள்ள முடியாது. எனவே சாஸ்திரங்களின் நோக்கத்தை உண்மையிலேயே புரிந்து கொள்பவன் அதிர்ஷ்டசாலியாக கருதப்படுகிறான். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளை புரிந்து கொள்ளும் கொள்கைகளுக்கு எதிரான வெறுப்பே மனித சமூகத்தின் எல்லாவித இழிவுகளுக்கும் காரணமாகும். மனித வாழ்வின் மிகப்பெரிய அபராதம் இதுவே. எனவே பரமபுருஷ பகவானின் ஜனசக்தியான மாயை 3 விதமான துன்பங்களின் உருவில் நமக்கு எப்பொழுதும் தொல்லை கொடுக்கின்றது. அந்த ஜடசக்தி இயற்கையின் முக்குணங்களால் ஆனது. முழுமுதற் கடவுளை அறிவதற்கான பாதை திறக்கப்படுவதற்கு முன் குறைந்தபட்சம் சத்வகுணத்திற்காவது ஒருவன் தன்னை உயர்த்தி கொள்வது அவசியம். சத்வகுணத்தின் தரத்திற்கு உயர்வு பெறாதவன் ரஜோகுணத்திலும் தமோகுணத்திலுமே இருக்கின்றான். அவை அசுர வாழ்வினை கொடுப்பவை. ரஜோகுணத்திலும் தமோகுணத்திலும் இருப்பவர்கள் சாஸ்திரங்களை கேலி செய்கின்றனர், சாதுக்களை கேலி செய்கின்றனர். மேலும் பரமபுருஷ பகவானை முறையாக அறிந்து கொள்ளும் வழிமுறையையும் கேலி செய்கின்றனர். அவர்கள் ஆன்மீக குருவின் அறிவுரைகளை மீறுகின்றனர். சாஸ்திர விதிகளை கண்டு கொள்வதில்லை. பக்தி தொண்டின் பெருமைகளை கேட்டும் கூட அதில் அவர்கள் கவரப்படாமல் இருக்கின்றனர். உயர்வு பெறுவதற்கான சொந்த வழியை அவர்கள் தயார் செய்கின்றனர். இவை அசுரத்தனமான வாழ்விற்கு கொண்டு செல்லக்கூடிய மனித சமூகத்தின் சில குறைபாடுகளாகும். இருப்பினும் பக்குவம் அடைவதற்கான பாதையின் மிக உயர்ந்த நிலையை நோக்கி ஒருவன் இட்டுச் செல்லும் முறையான மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவினால் வழிநடத்தப்பட்டால் ஒருவனது வாழ்க்கை வெற்றிகரமானதாக ஆகிவிடும். ஸ்ரீமத் பகவத்கீதையின் தெய்வீக மற்றும் அசுர இயல்புகள் என்னும் 16ஆம் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரைகள் இத்துடன் நிறைவடைகின்றன. श्री श्रीमद् भगवद गीता की जय, श्रील प्रभुपाद की जय, गौर प्रमनंदे हरि हरि बोल।